சேலை சேலையும் கட்டி வச்சு வேலை கிடக்கு. என்னதான் கான்செப்ட் யோசிக்க ஒன்றும் புரியல. காலையிலேருந்து இங்கே பாருங்க, இந்த பாத்திரம், இங்கே பாருங்க, இந்த பாத்திரம் 2 விளக்கிட்டேன். காலையிலேருந்து இந்த கலரில் இப்போ பாரு அழகாக சொல்கிறேன். இந்த மாதிரி பானைலாம் வாங்கவே கூடாது. சரி, விளக்கி 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 இங்கே பாருங்க, அப்படியே அந்த நேரத்தில் தான் இருக்குது. நான் என்ன செய்ய சொல்லுங்க? விளக்கிட்டேன் இத்தனைக்கும். இதையும் விளக்கியாச்சு. எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா விளக்குனேன். அப்படியே இந்த நேரத்தில் தான் இருக்குது. எப்படி இருக்குது பற்றிங்களா? இதில் வேறு இதை யூஸ் வேறு பண்ண முடியாது சொல்லிகிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணலன்னா அப்போ எண்ணத்துக்கு தான் இந்த பாத்திரம்லாம் இருக்கணும். இல்லை கேட்க வாங்கி வாங்கி வச்சிருக்கு. சரி, இதில் என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டால், மாவு ஊற்றி அரைச்சி மாவு ஆட்டு உரல்ல ஆட்டுறோம்ல, அந்த இட்லி மாவை வைக்கலான்னு பார்த்தா அதுவும் வைக்கக்கூடாதான். கேட்டால் விஷமா புளிச்சிட்டு நான் மாவு புளிச்சு பொங்கும் இல்லையா, அப்படி பொங்குனா இதில் விஷமா. அப்புறம் இது ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் கேட்டோம், பார்த்துக்கோங்க. கேட்க போய் விவரம் தெரிலன்னா கேட்குறது தான். அப்புறம் இதில் தண்ணி ஊற்றி வைக்கலாமா? தண்ணி ஊற்றி குடிக்க முடியலை, வாடை ஒரு மாதிரி என்ன சொல்கிற மண் வாடை அடிக்கும். அதனால எனக்கு இந்த பாத்திரம்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே வீட்டில் கிடக்கும், மூளையில் ஒரு மூளையில் சமைஞ்ச பிள்ளை மாதிரி கிடப்பாங்க இவங்க எல்லாம். அந்தால ஊற்றி வச்சிருவேன். எப்படி வளர்க்குனாலும் சரி, இது இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. நானும் விளக்கி விளக்கி பளிச்சுன்னு வைப்போன்னு பார்ப்பேன். அப்படியே கோபமாக வரும். இது ஒரு வேலை. எவ்வளோந்தான் பார்த்தாலும் இதோட நிறம் இப்படி தான் இருக்குது. என்ன செய்ய? மற்றவங்க நிறத்தை மாற்ற முடியுமா? அதே மாதிரி இந்த நிறத்தையும் மாற்ற முடியலை. தேயின்னு தேய்ச்சாலும் அது இந்த நிறத்துல தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படியே ஓரமாக ஒதுக்கித்தான் வைக்கணும். பார்த்துக்கோங்க. இதுக்காவது ஆகுதான்னு பார்ப்போம். டப்புன்னு அடிக்கையாவது ஆகுதான்னு பார்ப்போம். இப்படியே ஓரமாக தான் கிடக்கு. என்ன செய்ய? பானை வாங்கி வச்சு வேஸ்ட்டாக மூளையில் சமைஞ்ச பிள்ளை மாதிரி கிடக்காங்க. என்ன செய்ய? அப்படியே இருங்கன்னு என் பாட்டுக்கு விட்டுட்டேன். நம்மளால முடியாதுப்பா, இதுக்கு மேலே முடியாது. விளக்கி விளக்கி என் கை தான் தேஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு தான் யூஸ் பண்ணுறது? எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்க. மூளையில் கடந்து தூங்குதுங்க இதுகெல்லாம், பார்த்துக்கிடுங்க. வேலையை முடிச்சுட்டு இப்போ உங்ககிட்ட கரண்டு வேறு இல்லை வீட்டில். இன்றைக்கி கரண்டு அவங்க க்ளீன் பண்ணுற நாளாக, அதனால கரண்டு கிடையாது. அப்படியே உட்காந்து உங்ககிட்ட தான் கேட்குறேன், இதுக்கு எது யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும், பார்த்துக்கிடுங்க. இதை வச்சு வெட்டியாக தான் வீட்டில் சமைஞ்ச பிள்ளைக்கு வச்ச மாதிரி தான் வச்சுக்கிட்டு கிடக்க வீட்டில். வேறு வழி இல்லை. சொல்லுங்க என்ன? சரியா? அசையாமல் இதை கரகத்தை நிற்கிற மாதிரி நிற்க வைக்கலாம் பார்த்தாலும் விழுந்துடும். இங்கே பாருங்க, சமைஞ்ச பிள்ளைக்கு நிற்கிற மாதிரி என் தலையில் நிற்கிது. விழுந்துடாத, அப்புறம் என் மண்டை போயிடும். இரு செவனேன்னு விழுந்துரும் போல் இருக்கு. வச்சிட்றேன். இந்த பானை இதுக்காவது ஆவான்னு பார்ப்போம். விழுறான், நிற்க மாட்டேங்கிறான் மண்டையில். நில்லுங்க, எங்கே போறிய? கொஞ்சம் நின்றுச்சு. சரி, இதை சமைஞ்ச பிள்ளை மாதிரி இன்னும் போய் மேலே தூக்கி போடுறேன். என்ன பண்ணுறது?